அனைவருக்கும் அன்பான மாலை வணக்கம். நான் கவிஞர் பூபதி மனமோகன். உலகத்தை பற்றிய கம்பர் எழுதிய ஒரு முதல் பாடலை சொல்லி நிகழ்ச்சியை துவக்குகிறோம். உலகம் யாவையும் தாமூல வாக்கலும் நிலை பெருத்தலும் நீக்கலும் அழகிலா விளையாட்டுடைய ஆடவர் தலைவர் அன்னவருக்கே சரணாங்களே. நற்றமிழால் நாடும் துதிப்பாடும் நன்மை தலைமொழி பாடிப்பது கூந்தல் சத்தம் உபரிமானம் அறிவோசை எல்லாமே இலக்கியத்தில் வந்து ஒரு புகழ்பெற்ற ஒரு சொல். அறிவோசை எவ்வளோ தெரியும், அற்புதமான அறிவோசை. அதே மாதிரி உபரிமானம். இப்போ இன்னைக்கு காலகட்டத்தில் டைமென்ஷன் தான் பிக்கஸ்ட். ஏஐ ஒரு அமைப்பு வந்து இல்லை எல்லாருக்கும் இந்தி வருடத்தை இந்த போன் எல்லாம் வேலை செய்யணும். ஏஐ மட்டும்தான் 3 டைமென்ஷன். நம்ம பார்க்குறோம், அந்த பார்க்குற பொருள் வந்து நமக்கு முன்னாடி வந்து நிற்கிறோம். அந்த அளவுக்கு ஒரு சிறப்பு நிற்கிறோம் குறிப்பாக. அதே மாதிரி உப்பால் அப்படின்றது மேலே உப்பால் நிற்கிற நேரத்தில் பால் போடாமல் அதான் எனக்கு புரியாமல் உப்பா உப்பாசு அந்த அந்த இலக்கியனுடைய அமைப்பு நம்ம எல்லாம் இதோடு முன்றாக அண்ணா இலக்கியம் பெறுவது முன்றாக பயணித்தவர்கள் இருக்க ஒரு பெருமை எனக்கு இந்த நேரம் திருவிழா பேச்சு கடந்து வந்தாங்க. அண்ணா இலக்கியம் பெரிய நூலாக உலகம் கீழே இவர் நிற்கிறாரு, உலகத்தை சொல்றாரு, மனம் தலைகிறாரு. அது ஏற்புடைய ஒரு படம் தான். இந்த படத்தை நல்லா அதுக்கான ஒரு வழி சொன்னார், நல்லா பண்ணியிருக்காங்க அப்படின்னா. இப்போ பாருங்க, செவ்வாய் பூமிக்கு ஒரு கவிதை அடிச்சிருக்கிறாங்க. அந்த மரம் ஏற்றுக்கொள்ளும். நான் மனிதர்களால் அந்த கவிதையை ஏற்றுக்கொள்றோம் சொல்லி உலகை சுற்றி வரக்கூடிய நமக்கு எந்த தகுதியும் இருப்பது என்பதை விட உலகன்யாவின் காவலர்கள் இவர் வடித்தார். யாரும் ஊரே யாவரும் கேளு அந்த சொல்லி கேட்பதான் உலகநாதன் எல்லா ஊரும் சுற்றி வருகிறது. அதுவும் ட்ரெயின்லாம் பார்த்துருக்காரு. என் பையன் அடிப்படையில் அதனால அப்படி உலகம் சுற்றி உலகநாதன் தான் நாங்கள் பார்க்கிறோம். அதனால அவர் கேட்பார். பல நாடு சுற்றி பறந்தாலும் நண்பர் உலகநாதன் பட்டினப்பாக்கம் அலை கடல். ஏன்னா அங்கே ஊரில் தான் இருக்காரு. அந்த அலை கடல் போனதுல கேட்டெழுந்த அந்த கிறுக்கல் கவிதைகள். நான் இதை பெருசாக கவிதை நினச்சிக்க மாட்டேன். ஏன்னா நிறைய கிறுக்கல் இருக்கு. நான் சொல்லிட்டேன், நீங்கள்லாம் வந்து நண்பர்ன்ற முறையில் நீங்கள் சொல்லலை. நான் வந்து ஒரு கவிஞன்ற முறையில் நான் அவர்கிட்டயே சொல்லிட்டேன், இன்னும் நிறைய திருத்த வேண்டி இருக்கு. திருக்கல்களை எடுத்தாலும் சிறப்பான திருக்கல்கள் கேட்டெழுந்த அந்த திருக்கல் கவிதைகள் காட்டும் உலகம். இந்த உலகம் என் உலகே தான் கவிதை சொல் அப்படின்னு காட்டுறாரு. அதனால் அவருக்கு காட்சி அவர் சிறப்பு செய்து மகிழ்ச்சி அடைகிறேன். பக்கம் ஒரு கவிதை எழுதி நீங்கள் வெளியிட்டாங்க. உங்களுடைய பங்களிப்பு உங்களுடைய வாழ்நாளில் உங்கள் மொழியை நீங்கள் ஆவணப்படுத்துறீங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் புத்தகத்தை எழுதுவாங்க, இந்த மாதிரி ஏதாவது டிஸ்கரேஜ் பண்ணுற மாதிரி ஒரு விஷயத்தை கேட்ட உடனே அந்த புத்தகத்தை வெளியிட்டு விட்டுடுவாங்க. அது அப்படி கிடையவே கிடையாது. இன்னொரு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகம் ஃபுல்லாக நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும். தெரியாதவங்களுக்கான இன்ஃபர்மேஷன் என்னன்னு கேட்டால், உலகம் ஃபுல்லாக கிட்டத்தட்ட ஒரு 300-400 எஃப்எம் ஸ்டேஷன் தமிழில் மட்டுமே இருக்குது. தமிழில் மட்டுமே இருக்குது. உலகத்தோட கோடி எந்த கண்ட்ரிக்கு போனாங்கனாலும் அதில் ஒரு தமிழ் எஃப்எம் ஸ்டேஷன் இருக்கும். ஸோ நம்ம மொழி ஒன்றும் சாதாரண மொழி கிடையாது. ஸோ கிட்டத்தட்ட நான் எப்படி நினைக்கிறேன்னு கேட்டிங்கன்னா, உலகநாதன் மொழிக்கான ஒரு விஷயத்தை இன்றைக்கி பண்ணியிருக்கேன். மொழியை தன்னுடைய மொழியை ஆவணப்படுத்தி அது ரொம்ப முக்கியமான விஷயம். நிறைய பேர் விஷயம் இருக்காங்க. புத்தகத்தை வெளியிடுறது ஒரு சாதாரண விஷயம், துட்டு தான் புத்தகத்தை வெளியிட்டுலாம் சிலர்லாம் சொல்லுவாங்க. இப்போ நிறைய தமிழர்களை பற்றி நிறைய பேசும்போது இதெல்லாம் காதுக்கு வர விஷயங்களுக்கு கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். என்னன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் ரிட்டையர் ஆகிட்டு என்ன செய்யுதுன்னு தெரியாமல் புத்தகம் வெளியிடுறாங்க சொல்கிற ஆளுங்களாம் இருக்காங்க. விழாவை சிறப்பித்து அனைத்து பெரிய
சான்றோர்களுக்கும் பணிவான வணக்கம். அருமையான ஒரு நாள் இந்த நாள். ஐயா கவிஞர் உலகநாதன் அருமையான ஒரு மனிதர், பண்பாளர், சிந்தனையாளர். பட்டினப்பாக்கம் அரங்கத்தில் அவர் முழக்கம் இருந்தாவே அவருடைய பேச்சை கேட்கறதுக்கே நான் வந்து சூரப்பேட்டிலேருந்து பட்டினப்பாக்கம் போகிறேன். அவர் அழகாக கவிதையெல்லாம் எழுதிட்டு வந்து அதை பார்த்து படிப்பார். ஐயா எப்படி இருக்கு, ஐயா எப்படி இருக்கு, சூப்பராக இல்லை ஐயா. அந்த ஆர்வம், அந்த வேகம், அவருடைய எதிர்பார்ப்பு, அந்த சிந்தனை பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு 15 வயசுக்குரிய ஒரு கேரக்டர் எப்படி இருக்குமோ அப்படி சொல்லுவார், ஓடுவார், ஆடுவார். இன்னமும் அப்படியே தான் இருக்கு. அவர் பார்க்கும்போது உலகநாயகன் உலகநாதன் தான் அடிக்கடி அவரை சொல்லுறாங்க. அப்படிப்பட்ட ஒரு மனிதர் அன்போடு அழைத்து ஐயா இந்த விழாவில் கலந்துக்கணும்னு சொன்னாங்க. ஒரு சிறப்பு இல்லை நாய கல்பமா உன் பேர் கொண்டு அழைக்கையில் நிலா உற்று பார்க்க, உன் பேர் வெளியால் பார்க்கையில் மனம் தடுமாறு, நீ சொல்லெடுத்து பேசுகையில் தேனூற்று பாயும், சொல்லெடுத்து பேசினா தேன் ஊற்று பாயும், உன் கைப்பிடித்து நடக்கையிலே நாடி நரம்பெல்லாம் முழுக்கியது ஏறும், நீ பாடினால் அது அமுத காணமாகலே, உன்னிடம் இருப்பதோ அதீத ஈர்ப்பு விசை, இரும்பான என் தேகமும் துருவாயும், உன்னை கண்டதும் மென்மையின் மிரட்சியை உணர்ந்தேன், திகைத்தேன், இயற்கையை நீர் மிகுதியை சொல்லவும் வெல்லவும் முடியுமா, துணிந்த பின் மனம் வழிந்தது, பரவசம் படர்ந்தது. அப்படி ரொம்ப அழகா அங்குள்ள காதலிக்கு நினைவு மற்றும் நமது நண்பர்கள் குடும்ப உறவினர்களெல்லாம் அதை சேர்ந்திருக்கிறீர்கள். உங்களுக்கெல்லாம் எனது பணிவான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு ஐயா உலகநாதனை பற்றி நேரில் சந்தித்தது கிடையாது. வாட்ஸ்அப்பில், அதாவது அறிஞர் அண்ணா பேரவர்களுடைய வாட்ஸ்அப் குழுவில் அவர் இருக்கிறாரு. அவர் கவிதைகளை போடுவார், நாங்களும் கவிதைகள் எழுதுவோம். அடிக்கடி நாங்கள் உரையாட பண்ணிக்கிறோம். ஃபோன்லேயே அதுவாக நேரில் பார்த்தது கிடையாது. இப்போ கூட என்னை வந்து அவர் நேரில் வந்து அழைச்சிட்டு வந்தார். அவருக்கு தெரியாது, யாருக்கும் தெரியாது. எல்லாரும் அவரை பார்த்து பேசி பார்த்து வந்துருக்கோம். ஆனால் உலகநாதன் சார் அவர்கள் மிக சிறந்த பண்பாளர். அதெல்லாம் நீங்கள் அதை பற்றி கவலைப்படாதீர்கள். நீங்கள் முடிந்த அளவுக்கு நீங்கள் எழுதுங்கள். இன்னும் நீங்கள் நிறைய நூல்களை ஏற்படுத்துங்கள். அது அறிஞர் அண்ணா அவர்கள் பெரிய படிப்பாளியாக இருப்பவர்கள் பெரிய படைப்பாளியாக மாறுகிறார். கண்ணதாசன் அவர்கள் வந்து 8வது வகுப்பு வரை தான் படித்திருக்கிறார்கள். ஆனால் அவர் படித்தது அவ்வளவு இலக்கியங்கள் படித்திருக்கிறார். கம்பராமாயணம் படித்திருக்கிறார். கவிதை எழுத தெரியாது, அதனால் கவிஞனும் அல்ல, உரையாடவும் தெரியாது, அதனால் உரையாடவும் தெரியல. ஐயா ரொம்ப நாளாக நல்ல பழக்கம், கொஞ்சம் வருஷம் பழக்கம். இந்த டீம் எல்லாமே டிவிக்கா பேச்சு நாளும் வளர்க்கப்பட்ட உறவுகள். ஆனால் ரொம்ப மகிழ்ச்சி. இன்னும் சார் சொன்ன மாதிரி அந்த அவார்டெல்லாம் வாங்குற அளவுக்கு முதல் என்கிற கவிதை நூலை நமக்கெல்லாம் தருபவர், உயர்ந்ததொரு எழுத்துக்களால் நவையெல்லாம் கலந்தவர், அறிஞர் அண்ணா இலக்கிய பேரவைக்கு துணையாக நிற்பவர், அழகு தமிழ் கடலில் மூழ்கி முத்தெடுப்பவர், தமிழுக்கு தொண்டாற்றும் தொண்டறிவர், தங்க கவிதைகள் தருவதில் தனித்தே நிற்பவர், தமிழுக்கு தொண்டாற்றும் தொண்டறிவர், தங்க கவிதைகள் தருவதில் தனித்தே நிற்பவர், வங்கக்கடல் அடைகள் போல் அன்பு காட்டி நிற்பவர், கலையும் பண்பாடும் காத்து நிற்கும் கண்ணியமிக்க எழுத்தாளர். இன்னும் பல நூல்களை கொடுத்து நமது சமுதாயத்தை காத்திட வேண்டும். எதிர்கால இளைஞர்களுக்கு இவரின் எழுத்துக்கள் உதவிட வேண்டும். வாழட்டும் அவரது குடும்பம், தொடரட்டும் அவரது எழுத்துப்பணி என்றும் அன்புடன் வகை முட்டுமலர் ஈட்டுமொரு கவியழகு, 8 வகை முட்டுமலர் ஈட்டுமொரு கவியழகு, தொட்டுவிடும் அடையழகு கூடாத சொற்கள், எங்கு சென்று கேட்டாலும் இங்கு வேடி உரைத்தாலும், வெட்டுவிழி கவி என்பேன் எங்கள் தமிழே, வெட்டுவிழி கவி என்பேன் எங்கள் தமிழே, உன்னை பட்டுமொழி பாட்டென்பேன், வீசி சென்றல் காற்றென்பேன் தமிழே என தமிழ் தாயை வணங்கி. கூட்டம் குறைவுதான், இது சட்டசபை தொடரல்ல. தயவு செய்து இருப்போர் யாரும் வெளிநடப்பு செய்ய. கூட்டம் குறைவுதான், தயவு செய்து இருப்போர் யாரும் வெளிநடப்பு செய்ய. வாழ்த்து கவிதைக்குள் நம்ம ஊர் ஒப்பினார். உலகநாதா
நான் எனக்குத்தா. உலகநாதா தமிழ்னா எனக்குத்தா. கவிதைக்கு காலத்தின் தமிழ் கவியாகி கவிதைக்கே பொருளாக, ஞானத்தின் ஒளியாகி கவி ஞானத்தின் வடிவாக, முத்தமிழ் முத்தமிழில் பாய் எழுதி முத்துக்கவி உருவான, சிறு மீசை முறுக்கோடு கவிக்கால் பதித்தே சுக கவியானாய் உலகநாதா நீ வாழ்ந்த வாழ். மரத்தை பற்றி ஒரு கவிதை சொல்றேன். மரம் நம் தாய், அவள் பால் தருவார், நம் அனைவருக்கும் பால் தருவார். தாய்ப்பாலுக்கு நிகரான பால் தருவார், தேங்காய் பால் தருவார். மூவேந்தார் ஆண்ட முத்தமிழ் வாழும் நம் நாட்டில் முக்கணியை இவனின்றி யார் தருவார்? பாடு புயலுக்கும் மாடு முயலுக்கும் தாவு மணிலுக்கும் இவன் தான் தாய், அடைக்கலம் தரும் தாய். நம் வாழ்வில் விருந்தும் மருந்தும் இணைந்திருக்கிறது. உணர்ந்திட மனிதா, நீ வாழ இது கண்ணீர் செவி, இது கை கால்கள் இருந்தால் போதாது, இது மரம் வேண்டும். உன் வீட்டில் உன் வயல் காட்டில் இருந்திட வாழ்ந்திடலாம் நீ 100 ஆண்டு. நீ உன் தாயிடம் இயற்கை தாயும் காத்து வாழ்ந்திடு, நீ வாழ்ந்திட. நன்றி. இவருடைய பெருமை அதுன்னு சொல்லி தாழாது. இந்த 365 நாளும் போதாது. அப்படி ஒரு பெருமை, அப்படி ஒரு திறமை, அப்பான திறமை உள்ள பெருமை என்னை உற்சாகப்படுத்தி கவிதை நூலை வெளியாக்கம் கொண்டு வர வேண்டும் என்று உற்சாகப்படுத்திய முதல் நபரும் இவர் தான் அப்படின்னு சொல்லணும். அப்படிப்பட்ட சிறந்த மனிதர், உயர்ந்த மனிதர், உயர்ந்த உள்ளம் கொண்டவர். சிவபெருமானுக்காக எழுதப்பட்டது. அது உலகநாதன் கவிதை எழுதுவது அவருக்கு அது அந்த வாக்கியம் செட் ஆகுங்க அப்படின்னு அந்த கவிதை படித்தேன். அவர் நிறைய மறுமலத்துக்கு 70வது பிறந்த நாள் 2020 முதல் ஒரு கவிதை வாசி எழுதியிருந்தார். ரொம்ப சிறப்பாக வாழ்த்துன்னு சொன்னேன். நான் எழுதுகிற கவிதை உடனே வாழ்த்து சொன்னேன், நீ தான் முதல் அப்படின்னாரு. அதுக்கு ஒவ்வொரு வருஷம் கவிதை எழுதுறாரு. ஒரு கவிதை எழுதி வெளியிடும் போது ஆனால் அவருக்கு ஒரு கவிதை வாங்கி கொடுத்துருவோம். ஆனால் நான் கூட 8 மட்டும் வெளியிட்டேன். வெளியிட்டார். இன்றைக்கி தான் ரொம்ப நாளாக அதை ஊக்கம் பண்ணுறதுக்காக அவருக்கு நமக்கு வந்து அப்படிலாம் கிடையாது. யாரோட ஒரு உள்ளது. இப்படி உலகம் இருந்தால் மிக நன்றாக இருக்கும் என்ற எண்ணத்துடன் அந்த கவிதையை புனைந்திருக்கிறார். அந்த கவிதைகளை எல்லாம் நான் அணித்துறையில் 2-3 கவிதைகளை மட்டும் பேசியுள்ளேன், விமர்சித்துள்ளேன். ஆனால் அந்த கவிதைகள் அனைத்தையும் நான் இங்கே உங்களுக்கு சொல்லிவிட்டால் நீங்கள் அந்த புத்தகத்தை வாங்கி பார்க்க வேண்டுமா, படிக்க வேண்டுமா என்ற எண்ணம் உங்களுக்கு ஏற்பட்டுவிட்டது. திகழ்பவர், ஐயமின்றி தன் மனதில் தோன்றியவற்றை கவிதையாக படிக்கக்கூடிய கவிஞர். உலகம் என்னும் பெயர் தாங்கும் நூலுக்கு உலகுகின்ற தமிழ் மொழி எழுத்தால் ஆனது. உலகுகின்ற தமிழ் மொழி எழுத்தால் ஆனது. கலைகின்ற மேகம் ஆனது. கலையாமல் நெஞ்சில் பதியும் நூலில். காலத்தால் செய்த நன்றி போல, பாலத்தால் பயன்பெறும் மாண்டர் போல. காலத்தால் செய்யும் நன்றி போல, பாலத்தால் பயன்பெறும் மாண்டர் போல, கோலத்தால்